திருவண்ணாமலை அருகே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த பெண் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருதண்டபாணி. வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலை அடுத்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கழிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் அம்சா. இவர் தனது 1.5 வயது மகள் நிவிலனுடன் மருத்துவமனைக்கு செல்வதற்காக கடந்த மாதம் 15ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு வந்து அங்கிருந்து அவலூர்பேட்டை சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திருப்பதி மற்றும் நேத்ரா என்ற இருவர் இந்த அமுதாவை தனது ஆட்டோவில் அழைத்துச் சென்று வேங்கைக்கால் பகுதியில் உள்ள அவர்கள் வீட்டில் வைத்து அந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார்கள். மேலும் அந்த பெண்ணிடம் இருந்த 4 தங்கங்கள் கொள்ளையடித்து விட்டு அந்த பெண்ணை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி பள்ளிகொண்டாப்பட்டு பகுதியில் உள்ள ஒரு கரும்பு காட்டில் போட்டு விட்டு சென்றுள்ளார்கள். மேலும் அந்த குழந்தை நிவிலனை அருகில் உள்ள பொறியியல் கல்லூரி வாசலில் விட்டு சென்றுள்ளார்கள். இது குறித்து அந்த பெண் காணவில்லை என அவர்கள் உறவினர்கள் காவல்துறையினரிடம் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அந்த அமுதா அம்சா என்ற ஒரு நபர் யாருடன் செல்போனில் பேசியிருக்கிறார் என்று கண்டறிந்து கடைசியில் திருப்பதி மற்றும் நேத்ராவுடன் பேசியதாக தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது தாங்கள் தான் நகைக்காக ஆசைப்பட்டு அந்த அம்சாவை கொலை செய்தோம் என்றும் பிணத்தை சாக்கு மூட்டையில் கட்டி அந்த பள்ளிகொண்டா பகுதியில் உள்ள அந்த கரும்பு காட்டில் போட்டுவிட்டதாகவும் தெரிவித்ததை அடுத்து அந்த இருவரையும் கைது செய்து தற்போது அவர்களிடம் தீவிர விசாரணையை கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குருதண்டபாணி.